ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த மறுபிறவி சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல லீ சேகங்கோட டீமை தனித்தனியா உடைக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள ஒவ்வொருத்தரையா பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றான். அவனோட பிளானிங்க எக்ஸிக்யூட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த சேகங் இதை ரியலைஸ் பண்ணிட்டு கங்சுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் ஏதோ தனியா பிளான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்ல சேகங் இந்த கங்சுக்கோட அப்பா சேர்மன் லீயை கொலை பண்ணப்ப இவன் ஒரு கதை சொல்லியிருப்பான் இல்லையா. இந்த சேர்மன் லீ குடிச்சிட்டு போதையில போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அந்த பழியை தூக்கி சேகங்கோட அப்பா மேல போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அவர் ஜெயிலேயே உடம்பு சரியில்லாம இருந்து அங்கேயே செத்து போயிட்டாரு. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இவன் சேர்மன் லீயை கொலை பண்றதா ஒரு கதை சொல்லி இருந்திருப்பான் இல்லையா. அந்த கதையை தான் காமிக்கிறாங்க. சேகங்கோட அப்பா சேர்மன் லீ பண்ண தப்புக்காக பழி ஏத்துட்டு அவர் ஜெயிலுக்கு போயிருந்திருக்காரு. இவன் ஜெயில அவரை பாக்குறதுக்காக போயிருக்கான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சேகங்கோட அப்பாவுக்கு ஆல்ரெடி ஏதோ தீரா வியாதி இருந்திருக்கு. அவர் கொஞ்சம் நல்லா செத்துருவாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. நாம செத்து போயிட்டா நம்ம பையன் ஆதரவு இல்லாம நின்றுடுவானே, அவனை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருந்த சமயத்துலதான் சேர்மன் லீ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. இவரா வாண்டடா போய் சேர்மன் லீ கிட்ட உங்களுக்கு பதிலா நான் பழி ஏத்துட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன், அதுக்கு பதிலா நீங்க என் பையனை நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் தான் போய் கேட்டு இருந்திருக்காரு. சேர்மன் லீயும் ஒத்துக்கிட்டு அவர் சேகங்க அவரோட பையன் மாதிரி சின்ன வயசுல இருந்தே படிக்க வச்சு வளர்த்து இருந்திருக்காரு. அதையெல்லாம் இப்ப அவனோட அப்பாவே சொல்றாரு, சேர்மன் லீ எந்த தப்பும் பண்ணலப்பா, நானே தான் வாண்டடா ஜெயிலுக்குள்ள வந்தேன் நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அதனால சேர்மன் லீயை நீ தான் நல்லா பாத்துக்கணும், எல்லா வகையிலும் நீ அவருக்கு துணையா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லி இருந்திருக்காரு. ஆனா அதை அவன் ஏத்துக்கவே இல்ல. சேர்மன் லீ பண்ண தப்புக்கு எப்படி நீங்க உங்களை ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி அவன் அந்த மைண்ட்லயே தான் இருந்திருக்கான். அடுத்த தடவை இவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வால்நட் எல்லாம் வாங்கிட்டு ஆசையா இவன் ஜெயிலுக்கு வந்திருக்கான். ஆனா அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவன் சேர்மன் லீயை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்துட்டு பழி வாங்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த குடும்பத்துல மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்தன் தான்டா கங்சுக், இப்ப உன்னையும் நான் முடிச்சு கட்ட போறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இங்க ஜெனியோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. ஜெனி இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கா. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ ஆபீஸ்க்கு போகணும், என்னடியே தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து எழுப்புறதுக்காக வராங்க. அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை சுத்தி ஒரே அக்கௌண்ட்ஸ் புக்கா இருக்குது பெட் மேல. ஜெனியை பத்தி அவங்களுக்கு தான் நல்லா தெரியும், 1ஆம் நம்பர் சோம்பேறி இல்லையா. இப்படி விடிய விடிய உட்காந்து அக்கௌண்ட்ஸ் புக்கை படிச்சிருக்கான்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆபீஸ்க்கு போகணும் எந்திரிமா கண்ணு அப்படின்னு சொல்லி பாசமா அவளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அவளும் சின்சியரா ஆபீஸ்க்கு போறதுக்காக அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கா. இன்னைக்கு என் கம்பெனில நான் ஆடிட்டிங் பண்ண போறேன், ஆடிட்டிங் கமிட்டில இருக்க எல்லாத்தையும் நான் வர சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் அந்த என்பிஏ பத்தி நல்லா தெரியுமே, அவ ஒரு சரியான பெருச்சாலி, கண்டிப்பா அந்த கம்பெனில ஏதாவது ஒரு கூக்குமாக்கு வேலையை பார்த்து வச்சிருப்பா. அதை நான் இன்னைக்கு கண்டுபிடிக்க போறேன். அந்த ஆபீஸையே இன்னைக்கு நான் தலைகீழா புரட்டி போட போறேன். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க என் கூட வந்தாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவோட அசிஸ்டன்டையும் கூட கூப்பிட்டுட்டே தான் ஆபீஸ்க்கு கிளம்புறா. ஆனா இவ இப்படி கம்பெனில ஆடிட்டிங் நடத்த போறான்ற விஷயம் அந்த என்பிக்குமே தெரிய வருது. இந்த ஜெனியும் ஒரு பூனை நினைச்சா இப்படி புலி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவங்க பதறிக்கிட்டு இருக்கா. ஜெனி அப்படியே கெத்தா அவளோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு வர. அங்க கான்பரன்ஸ் ரூமுக்கு வந்து பார்த்தா ஆடிட்டிங் கமிட்டில இருக்கிற ஒருத்தரும் அங்க ஆபீஸ்க்கு வரவே இல்ல. காலியா இருக்கு. சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வெயிட் பண்ணி பாக்குறா. ஆனா ஒருத்தரும் வரவே இல்ல. எல்லாரையுமே இந்த என்பி முன்னாடியே போன் பண்ணி மடக்கிட்டா போல இருக்கு. அவங்க எல்லாரையும் தனியா கூட்டிட்டு போய் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கா சேர்மன் அப்படின்ற முறையில. அங்கதான் லீயுமே இருக்கான். எல்லார்கிட்டயும் ஜெனியை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்து அவளுக்கு ஒன்னும் தெரியாது, அவ புதுசா வந்திருக்கா, எதுவுமே தெரியாது, சீக்கிரமாவே அவ இந்த வேலையை விட்டு ஓடிடுவா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஜெனிக்கு எதிராக எப்படி எல்லாம் அவங்களை ஏத்தி விடணுமோ அப்படி எல்லாம் இவ ஏத்தி விட்டுட்டு இருக்கா. லீயும் அமைதியா எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்கான். அப்போ இவன் சீஃப் யாங்க்கு கால் பண்ணி உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அவர் அங்கதான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. இவங்க வந்து இந்த ரூமா இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. இவங்க இருக்கிற ரூமுக்கு வெளியே அவங்களோட ஷூஸ் எல்லாம் கலட்டி வச்சுட்டு உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீஃப் யாங் அங்க நைஸா வந்து என்பியோட ஷூக்குள்ள பக் செட் பண்ணிட்டு போயிடுறாரு. இங்க ஜெனி என்ன பண்றா, கமிட்டி மெம்பர்ஸ் வரலன்னா என்ன, நாம வந்திருக்கோம்ல, நாம நம்மளோட வேலையை பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இவங்க 2 பேர் மட்டுமே போய் அக்கௌண்ட்ஸ் புக் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வச்சிடுறாங்க. ஏகப்பட்ட புக் இருக்கு. எல்லாத்துலயும் இவங்க 2 பேர் மட்டுமே தனியா உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. பார்ட்டி முடிஞ்சு கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் கையில கிஃப்டோட ரொம்ப ஜாலியா சந்தோஷமா அங்க ரூம்குள்ள நுழையிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. உங்களை வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்ற மாதிரி ஜெனி கேட்கறா. இல்லம்மா எங்க எல்லாருக்கும் தனித்தனியா முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உங்க மேல எல்லாம் ஆல்கஹால் ஸ்மெல் வருதே, இப்படி ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல போய் பட்ட பகல்லையா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறா. இவ அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் எப்பவுமே அங்கிள் அங்கிள் தான் கூப்பிடுவா. ஆனா இப்ப மேனேஜர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. மேனேஜர் இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல இதை நம்ம ரிப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க பாருமா, நீ இந்த வேலைக்கு புதுசு, உனக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது, நீ பேசாம கிளம்பி போ, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எல்லா கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து கையெழுத்து மட்டும் போட்டா போதும். இல்ல வேண்டாம், நீ கையெழுத்து கூட போட வேண்டாம், உன்னோட ஸ்டாம்ப் எங்க கிட்ட கொடுத்துரு, நாங்களே ஸ்டாம்பும் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. மேனேஜர் இதையும் நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல நம்ம இதையும் ரிப்போர்ட் பண்றோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நடந்த விஷயத்தை நம்ம தரவா செக் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அவசர அவசரமா எல்லாரும் அவங்க கிஃப்ட் எல்லாம் தூக்கி கீழே போட்டு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் புக் எடுத்து வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சேகங் அவனோட கூட்டாளிகள் எல்லாம் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றான். எல்லாரும் வந்துடுறாங்க. இவன் தான் கடைசியா வரான். வந்து ரூம் ஓபன் பண்ணா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து கூட எக்ஸ்ட்ராவா லீயும் உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்ததுமே
இவனுக்கு கோவம் சுருன்னு ஏறுது. இவன் எதுக்காக இங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேக்குறேன்னா, ஒண்ணும் இல்லப்பா, நாங்க ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருந்தோம், அதுக்குள்ள இந்த மீட்டிங் வந்துருச்சா, அதை பார்த்துட்டு அப்படியே நாங்க எங்க வேலையை கண்டினியூ பண்ணிக்கோம்ல, அதனாலதான் அவனை கூட்டிட்டே வந்தேன் அப்படின்ற மாதிரி என்பி சொல்றான். இவன் பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கானா, அதனால லீ அவனாவே எந்திரிச்சிட்டு, சாரி சார், நீங்க உங்களோட மீட்டிங் முடிங்க, அதுக்கப்புறம் நான் என்னோட வேலையை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போக பாக்குறான். உன் பேக் எதுக்காக இங்க வச்சுட்டு போற அப்படின்னு கேக்குறானா, மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் எடுத்துட்டு அங்க இருந்து போக பாக்குறானா, இந்த சேகன் டக்குன்னு அவனோட பேக்கை புடிச்சுக்கிறான். பேக்குள்ள என்ன வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். சேகன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி என்பி கேக்குறாளா, உன் பேக்ல என்னடா வச்சிருக்க, ஒழுங்கா ஓபன் பண்ணி காமி அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். சார், நீங்க ப்ராசிக்யூட்டரா இருக்கலாம், ஆனா நான் லாயருங்கிறத மறந்துடாதீங்க. உங்க சந்தேகத்துக்காகலாம் இஷ்டத்துக்கு யார வேணாலும் இந்த மாதிரி நீங்க ப்ராப்பரான ப்ரொசீஜர் இல்லாம செக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றானா. பேக் காட்டுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பேக் பிடிங்க எல்லாத்தையும் பிரிச்சு கொட்டி பேக்கோட மூல முடுக்கெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். ஏன் சார், பேக்ல பக் வச்சிருப்பேன்னு எதிர்பார்த்தீங்களோ அப்படின்ற மாதிரி சொல்றானா. எடுத்துட்டு கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்றான். கிளம்புனா எப்படி கிளம்புறது, எல்லாத்தையும் பிரிச்சு கொட்டினீங்களா, திருப்பி அதே மாதிரி எடுத்து பேக்குக்குள்ள எல்லாத்தையும் போட்டு என் கையில கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வேகமா லீய பார்த்து முறைக்கிறானா. பேகை எடுத்து என் கையில கொடுங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம சேகங்க பார்த்து இவனும் பதிலுக்கு முறைக்கிறான். ஆனா இங்க நடக்கிற கூத்த பார்த்துட்டு அங்க ஜெனரலுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் இந்த சேகன் கொஞ்சம் கூட இறங்கி வர்றதுக்கு தயாராவே இல்ல. லீய முறைச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். இந்த என்பி தான் வந்து சேகனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல எல்லா பொருளையும் எடுத்து போட்டு அவன் கையில கொடுத்துறான். அவனும் அதை வாங்கிட்டு அமைதியா வெளியில வந்துடுறான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே போறான். லட்டுல வச்சேன்னு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் தான் பக்க என்பியோட செருப்புக்குள்ள வச்சிருக்கான் இல்லையா. இங்க இவங்க பேசுறது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். இங்க சேகன் சொல்றான், அந்த கங்சுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணா, எனக்கு தெரிஞ்சு அவன் உங்களையும் கான்டாக்ட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படிதானே ஜெனரல் அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவன் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஏன் எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்டா, ஏன்னா எனக்கு உங்க மேல சந்தேகமா இருந்துச்சு, உங்கள யாரோ ஒருத்தர் தான் லாயர் ஹவாங்க கொலை பண்ணிட்டு அவனோட ஸ்கார்ஃபை என் கார்ல கொண்டு வந்து வச்சு என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டதும் இங்க என்பிக்கு தூக்கி வாரி போட்டுடுது. கையில வச்சிருக்க கிளாஸ் எல்லாம் கீழே போட்டு உடைச்சிடுறா. உண்மையிலே இவ தானே கொலை பண்ணிருக்கா. அப்படியே அவ முகத்துல அவ்வளவு பயம் நல்லாவே தெரியுது. ஆனா அது யாரும் கவனிக்கவே இல்ல. குனிஞ்ச தலை நிமிராம அப்படியே உட்கார்ந்துக்கிறா. இங்க சேகல் சொல்றான், நான் தான் உங்களை ஃப்ரேம் பண்ண பார்த்தேன்னு நினைக்கிறீங்க இல்ல, அவ்வளவுதான் நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை. இது எல்லாமே அந்த கங்சுக்கோட வேலை தான். நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறான், நம்ம குரூப்பை உடைக்கணும்னு நினைக்கிறான். லாயர் ஹவாங்க யாரு வேணாலும் கொலை பண்ணிருக்கணும், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை உடையக்கூடாது. நான் இந்த லாயர் ஹவாங்கோட கேஸ்ல அந்த கங்சுக்க மாட்டி விட போறேன். அவன் வச்சு அதே ஸ்கார்ஃபை வச்சு நான் அவனை இந்த கேஸ்ல மாட்டி விட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாரும் எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. இவன் உடனே என்பியை திரும்பி பார்த்து, நீ இந்த ரூமை விட்டு வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவளுக்கு உடனே கோவம் வந்துருது. எதுக்காக என்ன கழட்டி விட பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும், நீ வெளியில போய் தான் ஆகணும், வெளியில போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப கோவமா இவ அங்க இருந்து கிளம்பி வெளியில வந்துடுறா. ஆக்சுவலா இவ ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அவளுக்கு லீ கூட மீட்டிங் இருக்குன்றது நல்லாவே தெரியும். போதையில போய் லீ கிட்ட எதையாவது உளறி வச்சிருவாளுன்ற பயத்தினாலதான் அவளை அங்க இருந்து வெளியில அனுப்பிட்டாங்க. இவ கோவத்தோடவே நேரா லீய பாக்குறதுக்காக டொக்கு டொக்கு நடந்து வரலாம். அப்படி வேகமா நடந்து வந்ததுல கால் ஸ்லிப் ஆகி அவளோட ஹீல்ஸ் உடஞ்சு கீழே விழுந்துடுறா. லீ தான் பார்த்துட்டு ஓடி வந்து, ஐயோ மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்குற மாதிரி தூக்கி அவ ஹீல்ஸ்குள்ள மறைச்சு வச்சிருந்த பக் எடுத்து பாக்கெட்ல மறைச்சு வச்சுக்கிறான். என்கிட்ட இப்ப செருப்பு இல்ல, நான் எப்படி நடக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அதனால என்ன பிரச்சனை, நான் தூக்கிக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே அவளை தூக்கிக்கிட்டு வர போறான். அதுக்கப்புறம் இவன் போய் சீஃப் யாங் கூடயும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கூடயும் சேர்ந்து அந்த பக்குக்குள்ள என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க அந்த ஸ்கார்ஃபை வச்சு கங்சுக்க ஃப்ரேம் பண்ண பிளான் பண்றாங்க அப்படின்ற வரைக்கும் மட்டும்தான் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் என்பியை வெளியே விரட்டி விட்டுட்டாங்க இல்லையா. சோ எப்படி இவங்க ஃப்ரேம் பண்ண போறாங்கன்ற விஷயம் அதுல ரெக்கார்ட் ஆகவே இல்ல. ஆனா அங்க அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த கங்சுக் டிஎன்ஏ டெஸ்டுக்காக பிளட் சாம்பிள் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல மிச்சம் மீதி இருக்கும். அந்த பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வந்து இந்த லாயர் ஹவாங்கோட ஸ்கார்ஃப்ல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஃபாரன்சிக் டெஸ்ட்ல அந்த ஸ்கார்ஃப்ல கங்சுக்கோட பிளட் கிடைச்சிடும். அவன் தான் கொலைகாரன்னு சொல்லி நம்பிடுவாங்க. அவன் நம்ம இந்த கேஸ்ல மாட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அன்னைக்கு நைட்டா சேகங்கோட ஆபீஸ்க்கு போய் அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடி பாக்குறான். அவனுக்கு எந்த க்ளூமே அங்க கிடைக்கவே இல்ல. இவன் போய் சேகங்கோட சேர்லயே உட்காந்துட்டு சேகங் மாதிரியே இவன் யோசிச்சு பாக்குறான். இவன் கங்சுக்கு லாயர் ஹவாங்கோட கேஸ்ல அந்த ஸ்கார்ஃபை வச்சு மாட்டி விடணும். எந்த வழியில போனா இவன் மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கிறானா, அப்ப டக்குன்னு அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருது. அந்த 10 மில்லியன் பணத்துக்காக உண்மையான கங்சுக் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்ல எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, அப்ப அங்க சேகங்கும் இருந்திருப்பான்ல. அந்த விஷயம் ஞாபகம் வருது. சேகங், நான் புடிச்சிட்டேன், எந்த வழியில நீ என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லீ என்பியை அவளோட வீட்டுல கூட்டிட்டு போய் டிராப் பண்றான். அவன் அபார்ட்மெண்டோட கார் பார்க்கிங்ல அவளை இறக்கி விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவ கார் பார்க்கிங்ல இருந்து லிப்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி நடந்து போகும்போது அவளை பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இவன் நின்னானா அந்த சத்தமும் நின்னுடுது. இவன் நடந்தானா பின்னாடி யாரோ நடந்து வர சத்தம் கேக்குது. ஓடுனானா பின்னாடி யாரோ விரட்டிட்டு வர மாதிரி இருக்கு. பயந்து போய் திரும்பி கூட பார்க்காம குடுகுடுன்னு ஓடி போய் லிப்ட்ல ஏறிக்கிறா. ஆனா இவளை விரட்டிட்டு வந்தது நம்ம சீஃப் யாங் தான். முகமூடி போட்டுட்டு இவர் தான் விரட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இவ போய் லிப்ட்ல ஏறினா இல்லையா, அங்க லிப்ட்ல இருக்கிற கண்ணாடியில லாயர் ஹவாங்க கொலை பண்ணது நீதான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. அதை பார்த்து பயந்து நடுங்கிடுறா. வேகமா வீட்டுக்கு போய் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறா. அவ வீடே மொத்தமா கலைஞ்சு போய் கிடக்குது. அதை பார்த்ததும் பயந்து போய் முதல்ல சேகங்க்கு தான் கால் பண்றா. இந்த மாதிரி கங்சுக் வந்துட்டான், என்ன தேடி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. கரெக்டா அந்த டைம்ல அவனோட இமெயில்ல கங்சுக் கிட்ட இருந்து மெசேஜ் வருது.
என்னப்பா நான் எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்த உடனே இங்க சேகங் என்ன பண்றான், நீ போய் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறான். அவளே பயந்து போய் கால் பண்ணிருக்கா. இவன் இந்த மாதிரி சொல்லவும் அவ லீக்கு கால் பண்ணி என்னோட வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. இங்க சேகங் கங்சுக்கு ரிப்ளை பண்றான். ஆக்சுவலா இதுவுமே லீ அனுப்பல, அங்க அவனோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவதான் கங்சுக்கு மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. ஏன்னா லீ இங்க NBA பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு வந்துட்டான். யாரோ வீட்டுக்கு திருட வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க தேடிட்டு இருக்காங்க. நான் தேடி பாக்குறேன், உங்க வீட்டுல ஏதாவது திருடு போயிருக்கான்னு போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ள அனுப்பி வைக்கிறான். இவ நேரா அவளோட பெட்ரூமுக்கு போறா. அங்க பெட்ரூம்ல இருக்க கண்ணாடியில ஒரு முத்துமாலையை மாட்டி வச்சு, உனக்கு இந்த முத்துமாலை ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கண்ணாடியில எழுதி வச்சிருக்கு. அதை பார்த்ததே இவளுக்கு பக்குன்னு இருக்கு. அப்ப இவ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சேர்மன் லீ இவளுக்கு ஒரு முத்துமாலையை கிஃப்டா கொடுத்திருப்பாரு. அதை போட்டுட்டு இவ அவரோட பர்த்டேக்கு வந்தப்போ கங்சுக் போய் அந்த முத்துமாலையை பிச்சு போட்டுட்டு, நீ யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியற மாதிரி நீ நடந்திருக்க கூடாது, தெரியற மாதிரி நடந்துட்டல, இதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டு இருந்திருப்பான் இல்லையா. அந்த விஷயம் ஞாபகம் வருது. வீச்சுன்னு கத்திக்கிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. மயக்கம் தெளிஞ்சு கண் முடிச்சு பார்க்கும்போது அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஒன்னும் இல்ல மேடம், நீங்க ஷாக்ல இருக்கீங்க, பேனிக் அட்டாக் தான், உங்களுக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்திருக்காங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி லீ சொல்றான். அவ அப்படியே தூங்கிடுறா. அவ தூங்குனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான், அந்த ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்காக கையில வெயின் லைன் மாட்டுவாங்க இல்லையா, அதுல இருந்து இவன் சிரிஞ்சில ரத்தத்தை எடுத்துக்கிறான். சேகங், லாயர் ஹவாங்கோட கேஸ்ல நீ கொலகாரன்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ண போறது கிடையாது, இந்த NBA தான் அரெஸ்ட் பண்ண போற அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் தான் இந்த சேகன் NBA பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். கதவை திறந்ததுமே முன்னாடி லீவ் உட்கார்ந்துருக்கானா. அவனை பார்த்ததும் இவனுக்கு கடுப்பாகுது. ஆனா இங்க NBA அவனை பார்த்துட்டு கடுப்பாயிடுறா. நேத்து உயிர் போற அவசரம் கால் பண்ணப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி கத்துறாளா. நீ எப்படியும் சாக மாட்டேன்னு தெரியும், அதனாலதான் வரல அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லிட்டு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், வெளில வா அப்படின்னு சொல்லி லீய வெளியில கூட்டிட்டு போறான். நேத்து நடந்த விஷயத்த பத்தி தான் கேட்க போறான்னு சொல்லிட்டு இவனாவே நேத்து என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறான். இதெல்லாம் திருட்டு பசங்க வேலைதான் அப்படின்ற மாதிரி தான் சேகன் சொல்றானா. இல்ல சார், இது திருட்டு பசங்க வேலை எல்லாம் கிடையாது. மேடமோட ரூம் கண்ணாடியில ஒரு முத்து மாலை மாட்டி இருந்துச்சு. திருட்டு பசங்க இதுக்காக இந்த மாதிரி வேலையை பார்க்க போறாங்க, எவனோ ஒருத்தன் என்பி மேடம் மேல கிரட்ஜ் வச்சிருக்கிறவன் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி லீ சொல்றானா. நீ இன்னும் ஒன்னு ப்ராசிக்யூட்டர்னே நினைச்சிட்டு இருக்கியா, ப்ராசிக்யூட்டர் பாக்குற வேலையெல்லாம் எதுக்காக பாக்குற அப்படின்ற மாதிரி கேக்குறான். நீங்க சொல்றது உண்மைதான் சார், நான் ப்ராசிக்யூட்டர் கிடையாதுதான், ஆனா நீங்க ப்ராசிக்யூட்டர் தானே, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இவனுக்கு லீய பார்த்தாலே வெறுப்பா இருக்குது. அது அவன் மூஞ்சில அவ்வளவு அப்பட்டமா தெரியுது. இவன் பாட்டுக்கு வந்து ஜெனரலுக்கு கால் பண்றான். அந்த கங்சுக் என்பியோட வீடு வரைக்குமே வந்துட்டான். அவனோட ரத்தத்தை அங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து வாங்க சொன்னே, அதை வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். என் செக்ரட்டரி நேரம் ரத்தத்தை வாங்கியிருப்பான்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த ஜெனரலோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்ல யாரோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட கங்சுக் DNA டெஸ்டுக்காக கொடுத்த ரத்தத்தை இவன் திருட்டுத்தனமா வாங்குறான். ஆனா இப்ப பிளட் கொண்டு வந்து கொடுத்த அந்த பொண்ணு வந்து நம்ம லீயோட அசிஸ்டன்ட் ஹாங் இருக்கா இல்லையா, அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு போல இருக்கு. இப்ப இவன் வாங்கிட்டு போனது கங்சுக்கோட பிளட்டே இல்ல, முதல் நாள் ராத்திரியில என்பி கிட்ட இருந்து எடுத்தான் இல்லையா, அந்த ரத்தத்தை தான் இவன் கொடுத்து விட்டுருக்கான். அவனும் அதை ஃபாரன்சிக் எடுத்துட்டு போய் அங்க கிம்னு ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்காங்க. அவனோட ஹெல்ப் மூலியமா அந்த ஸ்கார்ஃப்ல அந்த ரத்தத்தையுமே கொட்டி விட்டுறான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த ஜெனரலுக்கு கால் பண்ணி நான் வேலையை முடிச்சிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றோன்னா. இந்த ஜெனரலுக்கும் சேகனுக்கும் சந்தோஷம் தாங்கல. கரெக்டா இந்த சமயத்துல கங்சுக் கிட்ட இருந்து இமெயில் வருது. என்னப்பா, லாயர் ஹவாங்கோட கேஸ்ல கில்லர் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜை பார்த்ததும் அவங்க ரெண்டு பேர் முகத்திலையும் கான்பிடென்ட் பாக்கணுமே. ஃபாரன்சிக்ல டெஸ்ட் பண்ண போறாங்க, அந்த பிளட்டை கண்டுபிடிக்க போறாங்க, அதை DNA டெஸ்ட் பண்ண போறாங்க, நீ தாண்டா மாட்ட போற அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கான்பிடென்ட்டோட இந்த ஜெனரல் ரிப்ளை பண்றாரு. நாங்க அவனை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்ல, அவனாவே மாட்டிக்குவான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு லீ பதிலுக்கு கேக்குறான், யாரது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேரு கங்சுக் அப்படின்ற மாதிரி இங்க ஜெனரல் சொல்றாரா. நானும் இந்த கேஸ்ல உங்களுக்கு நிறைய ஹிண்ட் கொடுத்துட்டேன், ஆனா நீங்க என்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இங்க லீ சொல்றானா. அந்த லாயர் ஹவாங்கோட ஸ்கார்ஃப்ல நாங்க உன்னோட ரத்தத்தை ஆல்ரெடி நாங்க ஊத்தி வச்சுட்டோம், இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நீ தான் மாட்டுவ, நீ தான் கொலகாரன் ஊரறிய சொல்ல போறாங்க. வாழ்க்கை பூரா உன் அம்மா கொலகாரி அப்படின்ற பட்டத்தோடய வாழ்ந்துட்டாங்க, இப்ப இது உன்னோட டர்ன், நீயும் அதே பட்டத்தோட தான் வாழ போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம். இதை கேட்டு லீக்கு கடுப்பாக தான் செய்யுது. அவன் பதிலுக்கு ரிப்ளை பண்றான், கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாகணுமா, நான் சொன்ன விஷயத்த தயவு செஞ்சு லைட்டா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சைன் அவுட் பண்ணிடுறான். இங்க சேகனுக்கு அவ்வளவு ஒரு கோபம் வருது. இந்த கங்சுக் இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்ற நினைப்பே என்னால தாங்கிக்க முடியல, நான் கண்டிப்பா அவனை அரெஸ்ட் பண்ணுவேன், என் கையாலேயே அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த கங்சுக் யாருன்னு உனக்கு தெரியும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஜெனரல் கேக்குறான். எனக்கு தெரியும், அது அந்த லீ தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா லீயை பத்தி தான் நீ ஆர்ஃபனேஜ்ல போய் செக் பண்ணிட்டியே, அவன் கங்சுக் இல்லன்னு தான் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. இல்ல, கண்டிப்பா அந்த லீ தான் கங்சுக்கா இருக்கணும், ஏன்னா கங்சுக் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலயும் இந்த லீ அந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கான். அந்த பார்க்கோட மரணத்துல இருந்து நேத்து ராத்திரி என்பியோட வீட்டுல நடந்த அந்த அட்டாக் வரைக்குமே அந்த இடத்துல லீ பிரசன்ட் ஆகி இருந்திருக்கான். எனக்கு நல்லா தெரியும் அவன் தான் கங்சுக், அவன் தான் கங்சுக்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த நாளே இவன் நேரா கிளம்பி ஜெயிலுக்கு போறான். இவன் பார்க்க ஒரு சானிட்டோரியம்ல கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தான் இல்லையா, அந்த சானிட்டோரியமோட டாக்டர் தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்கல்ல, அந்த டாக்டர் கண்டிப்பா கங்சுக்க பாத்துருக்கணும். பார்க்க யார் அந்த சானிட்டோரியம்ல வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்களோ கண்டிப்பா அவன் தான் கங்சுக்கா இருக்கணும், அது கண்டிப்பா லீயா தான் இருக்கணும். அதை அந்த டாக்டர்கிட்ட கேட்டாலே தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அதனால அந்த டாக்டரை பாக்குறதுக்காக தான் சேகன் வந்திருக்கான். லீயோட போட்டோ எடுத்து வச்சு, இவன் முகத்தை நல்லா பாரு, இவன் தானே ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்து காப்பாத்திட்டு போனான்,
இவனால தானே நீ இன்னைக்கு ஜெயில இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அந்த அந்த போட்டோவை நல்லா குறுகுறுன்னு பார்த்துட்டு, சாரி சார், இந்த முகத்தை நான் இன்னைக்கு தான் முதல் தடவையே பாக்குறேன், இவனை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த டாக்டர் எதுக்காகடா இப்படி மாத்தி சொல்றான்னு பார்த்தா, சேகங் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவனை அரெஸ்ட் பண்ணாலையா மின் அப்படின்னு ஒரு ப்ராசிக்யூட்டர், அந்த ப்ராசிக்யூட்டரும் லீயும் இங்க வந்திருக்காங்க. யாராவது வந்து லீய தெரியுமான்னு கேட்டா உனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லணும். அப்படி நீ சொன்ன அப்படின்னா உன்னோட தண்டனையை நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசிக்யூட்டர் மின் ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. அவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் இப்ப லீயோட போட்டோ காமிச்சப்ப எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். கடுப்பாகிட்டு சேகங் அங்க இருந்து கிளம்பி வெளியில போறான். ஜெயிலுக்கு வெளியே தான் நம்ம லீயும் சீஃப் யாங்கும் கார்ல மறைஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அங்க இருந்து சேகங்கோட கார் கிளம்பின அடுத்த 2வது நிமிஷம் சேகங் கிட்ட இருந்து லீக்கு கால் வருது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இன்னைக்கு நைட் என்னோட வீட்டுக்கு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இவனும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அன்னைக்கு நைட்டே லீ சேகங்க பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு போறான். அவனும் ட்ரிங்க் ஊத்தி குடுக்கறான், இவனும் வாங்கி குடிக்கிறான். இப்பெல்லாம் உன்னை பத்தி நிறைய நல்ல விஷயம் கேள்விப்படுறேன், நீ நல்லா வேலை பாக்குறன்னு என்ன சுத்தி இருக்கிறவங்களே உன்னை பாராட்டுறாங்க. ஏஞ்சலினாவோட விஷயத்துல கூட நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நீ நல்லா தான் வேலை பாக்குற, உன்னை அதுக்காக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏன்னா இப்போ இந்த நிமிஷம் என் முன்னாடி உட்கார்ந்துருக்க உன்னை பார்க்கும் போது கூட எனக்கு அதே பழைய அந்த மாமூல் மன்னனாவும் டர்ட்டியான கரப்டடான ப்ராசிக்யூட்டராவும் மட்டும் தான் தெரியற. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, எதுக்காக நீ என்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க? உன்னோட இன்டென்ஷன் தான் என்ன? நீ என்ன பிளான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறேன்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க சார். எதுக்காக நீங்க அந்த கங்சுக்கு இவ்வளவு வெறுக்கிறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு அவன் மேல பாக்க அப்படின்ற மாதிரி கேக்குறானா. இதை கேட்டு சேகங் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். இவன் எதுக்கடா கங்சுக்க பத்தி கேக்குறான் அப்படின்ற மாதிரி. எதுக்கு கேக்குற அப்படின்னு கேக்குறானா, இல்ல சார், இதே இடத்துல நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கூட ஒரு நைட்டு பூரா இதே இடத்துல படுத்து தூங்கி இருக்கேன். அப்போ நீங்க தூக்கத்துல உளறி இருக்கீங்க, கங்சுக்கு என்ன விட்டுடு, கங்சுக்கு என்ன விட்டுடு அப்படின்ற மாதிரி. இதே வார்த்தைய தூக்கத்துல என்பி மேடமும் உளர்னதை நான் கேட்டிருக்கேன். அதனாலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி என்ன உங்களுக்கு கங்சுக்கு மேல பாக்க அப்படின்னு கேக்குறான். எதுக்காக நீ இதை கேக்குற அப்படின்ற மாதிரி கேக்குறானா, ஏன்னா ஏற்கனவே நான் கங்சுக்கோட லீகல் அட்வைசரா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எதிர்காலத்துல ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி ஆகும்போது எனக்கு இது தேவைப்படும், அதனாலதான் தெரிஞ்சு வச்சுக்கலாம்னு கேக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சன்னு வச்சுக்கோ, உன் பேருக்கு முன்னாடி லாயர்னு ஒரு பட்டம் வச்சிருக்க பத்தியா, அதையும் தொடச்சு தூக்கி எரிஞ்சிருவோம், ஒழுங்கா வேலை பார்த்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்புறான். இவனும் அமைதியா அங்க இருந்து எந்திரிச்சு வெளியில வந்துடுறான். ஆனா வெளியில வரும்போது இவனுக்குள்ள நினைச்சிட்டே வரான், உன் பேருக்கு முன்னாடி இருக்கிற அந்த ப்ராசிக்யூட்டர்ன்ற பேரை தூக்கிட்டு மர்டர்ன்ற பேரை நான் கூடிய சீக்கிரம் வர வைக்க போறேன் பாருடா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டே போறான். ஆனா அங்கதான் இந்த ஜெனரலும் அந்த ரிப்போர்ட்டரும் மறைஞ்சிருக்கானுங்க. இப்போ லீ ஒரு கிளாஸ்ல ட்ரிங்க் குடிச்சான் இல்லையா, அந்த கிளாஸை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஃபாரன்சிக்ல எப்படி அந்த ஸ்கார்ஃப் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுல அந்த பிளட் இருக்கும், அந்த பிளட் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க, அது கன்ஃபார்மா கங்சுக்கோட ரத்தம் தான் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிளாஸ்ல லீயோட சலைவா இருக்கும், அந்த டிஎன்ஏவையும் இந்த டிஎன்ஏவையும் கம்பேர் பண்ணா இவன் தான் கங்சுக்கா அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக அந்த கிளாஸை எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜெனியை தான் காமிக்கிறாங்க. ஜெனி டென்ஷனா இருக்கா போல இருக்கு, நிறைய உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து பாத்துட்டு கேக்குறாங்க, இப்ப என்னமா பிரச்சனை, எதுக்கு இப்படி உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஃபைல தூக்கி குடுக்குறா. இவ ஆடிட்டிங் டீமோட சீஃபா தானே இருக்கா, அவ டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி இவகிட்ட கொடுத்திருக்காங்க போல இருக்கு. இதுல எழுதியிருக்க ஒரு பைசாவும் ஃபேப்ரிகேட் பண்ணது, அது எனக்கு நல்லா தெரியுது, ஆனா என்னால அதை ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அவங்க அம்மா அதை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு, இதுல இருக்கிற அந்த பணத்தை நீ கண்ணால பாத்திருக்கியா, கையால தொட்டு ஃபீல் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் எந்த பணத்தமா பார்த்தேன், இவ்வளவு பணத்தை என் லைஃப்ல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றா. அவ்வளவுதான், நீ பார்க்காதப்போ அது பணமே கிடையாது, இது வெறும் நம்பர் மட்டும்தான். பேப்பர்ல இருக்கிறது வெறும் நம்பர் தான், பணம் கிடையாது. இதுல பின்னாடி 2 0 போட்டா மில்லியன் பில்லியன் ஆயிடும், இன்னும் 2 0 போட்டா பில்லியன் ட்ரில்லியன் ஆயிடும். இது வெறும் நம்பர் தான். பணங்கிறது நீ கண்ணால பார்த்து கையால தொட்டு ஃபீல் பண்ற பத்தியா, அது மட்டும்தான் பணம். பணத்துல 2 டைப் இருக்கு தெரியுமா, ஒன்னு நீ கண்ணால பார்த்த பணம், இன்னொன்னு நீ கண்ணால பார்க்காத பணம். கண்ணால பார்த்த பணங்கிறது நேர்மையான வழியில வந்தது, கண்ணால பார்க்காத பணங்கிறது குறுக்கு வழியில வந்தது, அது டர்ட்டி மணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் ஜெனிக்கு என்னமோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அங்கிள் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ராத்திரியோட ராத்திரியே கிளம்பி போறா. ஆக்சுவலா இவங்களோட கம்பெனி வந்து பினான்ஸ் கம்பெனி, கடன் கொடுக்கற கம்பெனி. கந்து வட்டிக்கு சும்மா சின்ன சின்ன கடன் கொடுக்கறதுலாம் இல்ல, பெருசு பெருசா பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இவங்க கடனா பணத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்க கிட்ட கடன் வாங்கின கம்பெனி எல்லாம் இவன் நேர்ல போய் செக் பண்றா. ஃபர்ஸ்ட் ராயல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு செல்போன் தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்கு போறாங்க. அங்க கம்பெனியோட பில்டிங் இருக்கு, நேம் போர்டு இருக்கு, ஆனா டோர் கூட பூட்டவே இல்ல. ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கு. அந்த ரூம்ல ஒரு டேபிள் மேல ஒரு டெலிபோன், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. இந்த கம்பெனி 5 மில்லியன் கடன் வாங்கியிருக்காமா. அதுக்கப்புறம் ஒரு வேர் ஹவுஸ், அந்த வேர் ஹவுஸ் இவங்க கிட்ட 14 மில்லியன் கடன் வாங்கியிருக்குன்னு கணக்கு காமிச்சிருக்காங்க. அந்த வேர் ஹவுஸ் போய் தேடி பாக்குறா, முன்னையாவது பில்டிங் இருந்துச்சு, இப்ப அது கூட இல்ல, ஒரு பொட்டல் காடு தான் இருக்குது. இந்த பொட்டல் காடுக்கு இவங்க 14 மில்லியன் கடன் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க கம்பெனில போர்டு மீட்டிங் நடக்குது. அந்த ஆடிட்டிங் டீம்ல இருந்தவங்க தான் இந்த என்பி கிஃப்ட் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அதனாலதான் அவங்க போலியான ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த என்பி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப நல்ல ரிப்போர்ட்டா கொடுத்திருக்கீங்க, யார் இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுது அப்படின்னு கேக்குறா. ஒரு ஆள் எந்திரிச்சு நான் தான் மேடம் அப்படின்னு சொல்றான். நல்ல வேலை பார்த்திருக்கீங்க சார். ஆமா ஜெனி மேடம், நீங்க என்னதான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நக்கலா கேக்குறாளா. நானும் ரிப்போர்ட் தயாரிச்சிருக்கேன் மேடம், ஏன்னா என் டீம்ல இருக்கிறவங்க தயாரிச்ச ரிப்போர்ட் பொய்யானது, அதுல இருக்க ஒரு பைசாவும் ஃபேப்ரிகேட் பண்ணது அது உண்மை கிடையாது, அதனாலதான் நானே சொந்தமா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்ச ரிப்போர்ட் தயாரிச்சிருக்கேன், நீங்களே பாருங்க
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு காப்பி வேற கொடுக்குறான். நான் அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது எல்லாமே உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ முதல் நாள் போய் செக் பண்ண எல்லா கம்பெனியும் போட்டோ எடுத்து வச்சிருக்கா. அதையெல்லாம் போட்டு காமிக்கிறா. நமக்கு 2 தான் காமிச்சாங்க, ஆனா இங்க இவ பெரிய லிஸ்டே போடுறா, ஒன்னொன்னா காமிக்கிறா. எல்லாமே அங்க கம்பெனியே இல்ல, இல்லாத கம்பெனிக்கு இவங்க கடன் கொடுத்ததா கணக்கு எழுதி வச்சிருக்காங்க. என்பி உடனே டென்ஷன் ஆயிட்டு எந்திரிச்சு கத்துறா, நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து போட்டுட்டு உன் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தா எல்லாரும் நம்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாளா. நான் இன்னும் முடிக்கல மேடம், உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஜெனி பயங்கர கெத்தா சொல்றாளா. மத்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஜெனிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. மேடம் ஜெனி என்னமோ சொல்றாங்க, வெயிட் பண்ணுங்களேன் கேட்கலாம், நீங்க உட்காருங்க முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவளும் வேற வழி இல்லாம உட்காந்துக்கிறா. 2 கம்பெனி இருக்கு, அந்த 2 கம்பெனியுமே பேப்பர் கம்பெனி தான். பேப்பர் கம்பெனினா பேப்பர் தயாரிக்கிற கம்பெனிலாம் இல்ல, வெறும் பேப்பர் அளவுல மட்டும் அப்படி ஒரு கம்பெனியோட பேர் இருக்குது. உண்மையில அப்படி கம்பெனியே இல்ல. அந்த கம்பெனிக்கு இவங்களோட கம்பெனில இருந்து ஃபண்ட் ரெகுலரா போய்கிட்டே இருக்கு, அதுவும் இந்த சேர்மன் ஏஞ்சலினா தலைமையில அப்படின்ற விஷயத்தையும் சொல்றா. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்பிக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே லீய பார்த்து கேக்குறா, என்னோட லைவ் பிராட்காஸ்ட்க்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு கேக்குறா. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றானா. இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை விட்டு அவ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறா. இங்க ஜெனி கண்ணாலேயே லீக்கு செய்ய காமிக்கிறா, என்னோட திறமைய பார்த்தல அப்படின்ற மாதிரி. இவனும் சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறானா. அவன் என்பி கிட்ட சொல்றான், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம், ஜெனி கொடுத்த ரிப்போர்ட் பொய்யா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், மாட்டிக்குவாங்க. ஆனா எனக்கு என்னமோ இது பொய் மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவ ஒரு மாதிரி சிரிக்கிறா, அவளுக்கு பயம் இருக்கிற மாதிரியே தெரியல. இப்ப ஜெனி பண்ண வேலையினால இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வேல்யூ கடகடகடன்னு குறைய போகுது, இதனால அவ தான் பிரச்சனையில மாட்ட போறா அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போறா. அப்போ லீ யாருக்கோ கால் பண்ணி நம்மளோட ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் சேகங்கும் ஜென்ரலும் என்ன இந்த கங்சு கிட்ட இருந்து ஒரு மெசேஜையும் காணோம், ஒருவேளை ஊரை விட்டு ஓடி போயிட்டேனா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப டொய்னு மெசேஜ் நோட்டிபிகேஷன் சவுண்ட் வருது. 2 பேரும் அடிச்சு புடிச்சு போய் பாக்குறாங்க. கங்சுக்கு தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான், நான் உங்க எல்லார்கிட்டயும் நெகோசியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான். இவங்க தான் எப்ப கங்சுக்க நேர்ல பாப்போம்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்களே, எங்க வரணும் எப்ப வரணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்றாங்க. நான் ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், அந்த அட்ரஸ்க்கு ஷார்ப்பா 7 o'clock வந்துருங்க. 7 o'clock ஒரு செகண்ட் நீங்க லேட் பண்ணீங்கனாலும் அதுக்கப்புறம் எப்பவுமே உங்களால என்ன பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறான். இவங்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இவன் அந்த நடிகை என்பி கூட சேர்ந்து டிவில ஏதோ லைவா இன்டர்வியூ பண்ண போறான் போல இருக்கு. அந்த ரிப்போர்ட்டர் தான் இன்டர்வியூ எடுக்க போறான். அதுக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்க உட்காந்துட்டு தான் இந்த மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவங்க சொன்ன அட்ரஸ்க்கு போகணும்னு அவசர அவசரமா இவங்க கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவன் ப்ராசிக்யூட்டர் ஜீவாவுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பி வச்சிருக்கான். லாயர் ஹவாங்க கொலை பண்ண அந்த கில்லர் அனுப்புன மாதிரி அனுப்பியிருக்கான். நான் உங்ககிட்ட சரண்டர் ஆக போறேன், இந்த அட்ரஸ்க்கு இந்த டைமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எந்த அட்ரஸ் அனுப்பி வச்சானோ அதே அட்ரஸ் ஜீவாவுக்கும் அதே டைம் அனுப்பி வச்சிருக்கான். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவசர அவசரமா அந்த பில்டிங்க்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் இவன் சொன்ன இடத்துக்கு சேகங்கோட டீம் தான் வராங்க. சேகன், ஜெனரல், அந்த ஜெனரலோட அசிஸ்டன்ட் 3 பேரும் வந்து பாக்குறாங்க. அந்த ரூமே காலியா இருக்கு, ஒருத்தரையும் காணோம். என்னடா இது, இங்க ஒருத்தரையும் காணோம், ஒருவேளை நம்மள எதுவும் ஏமாத்திட்டானா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஜீவாவும் அந்த டிடெக்டிவும் ஓடி வராங்க. அவங்களும் இவங்கள பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சேகன் கேக்குறான். சார், லாயர் ஹவாங்க கொலை பண்ண கொலைகாரன் சரண்டர் ஆகுறான்னு சொன்னான், அதுக்காக தான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்களா. இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப அந்த ரூமோட கார்னர்ல ஒரு டேபிளும் அந்த டேபிள் மேல ஒரு லேப்டாப்பும் இருக்கிறத பாக்குறாங்க. வேகமா ஜீவா தான் ஓடி போய் அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு வீடியோ பாஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. இவ போய் பிளே பண்றா. அதுல இந்த என்பியோட வீடியோ தான் இருக்கு. திருட்டு போன ஜெனரலோட காரோட பிளாக் பாக்ஸ் வீடியோவை இவங்க எடுத்திருப்பாங்க இல்லையா, லாயர் ஹவாங் கொலை செய்யப்பட்டப்ப இவ தான் அந்த காரை ஓட்டிட்டு போனா. அப்ப லாயர் ஹவாங் கிட்ட இவ போன்ல பேசிக்கிட்டே போயிருந்திருப்பா இல்லையா, நீ கேட்ட பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், இந்த பில்டிங்க்கு மிட் நைட்டுக்கு வந்துரு, நான் உங்ககிட்ட பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. அந்த வீடியோ தான் அங்க இருக்கு. அதை பார்த்தாலே நல்லா தெரியுது இவ தான் லாயர் ஹவாங்க கொலை பண்ணிருக்கான்னு சொல்லி. இதை பார்த்ததும் ஜெனரலும் சேகங்கும் ஷாக் ஆகி போயிடுறாங்க. திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜீவாவுக்கு இது யாருன்னே தெரியல. யாரு இந்த பொம்பளை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவளை இப்ப தெரியாதுன்னு சொன்னா இவங்க மாட்டிக்குவாங்க இல்லையா, அதனால சேகங் சொல்லிடுறான், இவ பேர் ஏஞ்சலினா, பினான்ஸ் கம்பெனியோட சிஇஓவா இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணி இங்க அந்த ஏஞ்சலினா இருக்கிற இன்டர்வியூவை தான் காமிக்கிறாங்க. இவ பினான்ஸ் கம்பெனியோட சேர்மன் இல்லையா, அதனால நாட்டோட நிதி நிலைமையை பத்தி அந்த ரிப்போர்ட்டர் கொஸ்டின் கேக்குறான். அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, திருன்னு முழிக்கிறா. லீ தான் எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இவளை எப்படி வச்சு இந்த ஒரு ஷோ ஓட்டுறதுன்னு தெரியாம அந்த ரிப்போர்ட்டர் பிரேக் விட்டுடுறான். அந்த கேப்ல லீயோட அசிஸ்டன்ட் இவளுக்கு அந்த வீடியோவை அனுப்பி வைக்கிறா. இவன் அந்த வீடியோவை பார்த்தோன்னே இவளுக்கு நடுங்கிருது. அதுக்குள்ளே திரும்ப ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவன் கேள்வி கேட்கறான், இவளுக்கு உதறுது. இவளால எந்த பதிலும் சொல்ல முடியல. லீதா இருந்துட்டு, மேடம் உடம்பு சரியில்லை, நீங்க இப்போதைக்கு ஷோவை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவனும் வேற வழி இல்லாம லைவ் டெலிகாஸ்ட் இல்லையா, எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு ஷோவை ஸ்டாப் பண்ணிட்டு இவளை பிடிச்சி திட்டுறான். நீ என் ஷோவையே நாசம் பண்ணிட்ட, எதுக்காக இங்க வந்து அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். லீதா அவளை கைத்தாங்களா அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போறான். அந்த ரூமை விட்டு வெளியில வந்ததுமே ஜீவாங்க வந்துடுறா. லாயர் ஹவாங்க கொலை பண்ண கேஸ்ல நான் உன்னை வாரண்டே இல்லாம அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. அவங்க கத்திக்கிட்டே போறா, அட்டானி லீ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறா. இங்க சேகமும் ஜெனரலும் செம்ம
செம்ம கோவத்துல இருக்காங்க. என்பி இப்படி லாயர் ஹவாங்க கொலை பண்ணிட்டு நம்ம கிட்ட மறைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ ஜீவா கிட்ட இருந்து வாங்கி என்கிட்ட ஒப்படைங்க. அவ இந்த கேஸ விசாரணை பண்ணானா என்பிக்கும் அந்த லாயர் ஹவாங்குக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரிப்பா. அப்போ சேர்மன் லீயோட கேஸும் இதுல வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நடக்க கூடாது அப்படின்னா ஜீவா இந்த கேஸ விசாரிக்க கூடாது, என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி சேகங் ஜெனரல் கிட்ட கேக்குறான். அடுத்த சீன்ல ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங் ஜீவாவை கூப்பிட்டு வேற கேஸ ஒப்படைக்கிறாரு. அந்த கேஸ் சேகங் கிட்ட மாத்திட்டாங்கம்மா, நீ அந்த கேஸ் இனிமே விசாரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ என்ன நினைச்சுக்கிறான்னா, இவ அந்த கேஸ்ல ப்ராசிக்யூட்டர் ஜெனரல சந்தேகப்பட்டு அவரை போய் விசாரிச்சிருப்பா இல்லையா, அதனால அவர் கோவத்துல வேணும்னே இவளை பழி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறா. இவளால ஒண்ணும் பண்ண முடியல. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிடுறா. இதுக்கப்புறம் இந்த கேஸ் சேகங் கைக்கு வந்துருது. ஆனா ஜோசங் இந்த விஷயத்தை உடனே லீ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்லயே அந்த என்பி இன்ட்ராகேஷன் ரூம்ல கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்சர்வேஷன் ரூம்ல சேகங்கும் ஜெனரலும் தான் இருக்காங்க. இவங்க மட்டும் தானே இருக்காங்க, எப்படியோ சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்கும்போதே ஜோசங் உள்ள வந்து நிக்கிறான். நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்களா. சார் இவங்க எவ்வளவு பெரிய பினான்ஸ் கம்பெனியோட சேர்மன், இது எவ்வளவு பாப்புலரான கேஸ், இந்த கேஸ பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் இல்லையா, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நிக்கிறான். சேகங்கும் அந்த இன்ட்ராகேஷன் ரூம்குள்ள போறான். இவன் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அழுதுகிட்டே அவனை பார்த்து சேகங் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாளா. இவன் ரொம்ப கோவமா அவளை பார்த்து சொல்றான், இந்த ரூம்ல சஸ்பெக்ட் ப்ராசிக்யூட்டர் 2 பேரை தவிர வேற யாரும் கிடையாது, ஒழுங்கா என்ன ப்ராசிக்யூட்டர்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அதுலயே அவ பாதி உடஞ்சு போயிடுறா. எதுக்காக ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் காரை திருடுன, எதுக்காக அந்த லாயர் ஹவாங்க கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுல மீதியும் உடஞ்சு போயிடுறா. நீ நிஜமாவே நம்புறியா நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவன் திரும்ப திரும்ப இதை கேக்குறானா. அவ ஒரு மாதிரி உடஞ்சு போய் அழுதுட்டு, இப்ப என்ன உனக்கு தெரியணும், அந்த லாயர் ஹவாங்குக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு தானே நீ கேக்குற, எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாளா. ஆரம்பத்துல இருந்து சொல்லணும் அப்படின்னா அவ சேர்மன் லீய பத்தி சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. உடனே இவன் வேகமா எந்திரிச்சு வந்து, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்மூத்தா போகணும்னா நான் பிரைவேட்டா விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இந்த ஜெனரல் மைக் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஜோசன் கிட்ட நம்ம டீ குடிக்க போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுறான். அந்த இடத்துல சேகங்கையும் என்பியும் தவிர வேற யாருமே இல்ல. சேகங் போய் கேக்குறான், இங்க பாரு இந்த ரூம்ல நீயும் நானும் மட்டும் இல்ல, நிறைய பேர் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த இன்ட்ராகேஷன்ல நீ பேசும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா பேசு. இப்போ நீ என்கிட்ட உண்மை சொல்லலாம், எதுக்காக அந்த லாயர் ஹவாங்க கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவ டென்ஷன் ஆகி கத்திடுறா, நான் அவனை கொலை பண்ணலன்னு சொல்றான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திடுறா. கரெக்டா அந்த டைம்ல லீ கதவை திறந்துட்டு உள்ள வரான். நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நான் ஏஞ்சலினா மேடமோட லீகல் லாயர் சார், அதனால அவங்களுக்காக நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலினாவை பார்த்து, நீங்க இந்த இடத்துல பேசும்போது பார்த்து பேசுங்க, நீங்க சொல்ற வார்த்தைய உங்களுக்கு எதிராவே கோர்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு திருட்டுக்கார நீங்க ஓட்டுனீங்க அப்படின்றத தவிர இவங்க கிட்ட வேற எந்த எவிடன்ஸுமே கிடையாது, இவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடையாது, நீங்க தான் கொலை பண்ணீங்க நிரூபிக்கிறதுக்கு. அதனால நீங்க பேசாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க பேசாம இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு கொஞ்சம் தைரியமே வருதா. ரொம்ப தைரியமா சேகங்க பத்து முறைக்கிறா. அதுக்கப்புறம் இவ எந்த வார்த்தையுமே பேச மாட்டேங்கிறாளா. அதனால அவளை கூட்டிட்டு போய் செல்லுல அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் செல்லுல இருக்க என்பிய லீ வந்து பாக்குறான். நீங்க தான் தப்பு பண்ணீங்க நிரூபிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அவங்க கிட்ட இல்ல, அதனால நீங்க பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஆனா எனக்கு சேகங்க நினைச்சாதான் பயமா இருக்கு. அவன் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள மேனிபுலேட் பண்றதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன். அவன் ஈஸியா எதிரில இருக்கிறவங்கள சைக்கலாஜிக்கலா மேனிபுலேட் பண்ணிடுவான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. நான் யாரையும் நம்ப மாட்டேன், உன்னை மட்டும் தான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் சரி சரின்ட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பின்னாடியே சேகங் இவளை பாக்குறதுக்காக வரானா. லீ இப்பதானே சொல்லிட்டு போயிருக்கான் யாரையும் நம்பாதுன்னு சொல்லி இவங்க கிட்ட பேச மாட்டேன்னு முடிச்சு திட்டி விட்டுடுறான். இப்ப சேகங் சொல்றான், இங்க பாரு நான் லாயர் ஹவாங்கோட ஸ்கார்ஃபை ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கேன், கங்சுக்கு தான் கொலகாரன் அப்படின்ற மாதிரி. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா உன்னை ஈஸியா இங்க இருந்து வெளியில எடுத்துடலாம், அது வரைக்கும் மட்டும் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இவனை நம்புறதா வேணாமா அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட இவ உட்காந்துருக்கா. இன்னொரு பக்கம் இந்த ஏஞ்சலினாவுக்கு டிஃபென்ஸ் லாயரா லீ தான் அப்பாயிண்ட் ஆயிருக்கான் அப்படின்ற விஷயம் ஜெனியோட அம்மாவுக்கு தெரியும். அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இவன் எதுக்காக ஏஞ்சலினாவை காப்பாத்த பாக்குறான், மறுபடியும் நம்மளுக்கு எதுவும் துரோகம் பண்றானா, இவன் கொடுத்த வாக்கு காப்பாத்த மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் தான் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, இல்ல இல்ல நம்ம மறுபடியும் எதுவும் மறந்துட்டோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே அவங்க ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல அவன் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி இவங்க கிட்ட சொல்லி இருந்திருக்கான். இந்த மாதிரி ஏஞ்சலினா ஒரு கொலை பண்ணிருக்கா, அவளுக்கு டிஃபென்ஸ் லாயரா நான் தான் அவளுக்கு ஆஜராக போறேன். ஆனா தயவு செஞ்சு நீங்க என்ன நம்புங்க, எக்காரணத்து கொண்டும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உங்க பணத்துலதான் படிச்சு வளர்ந்திருக்கேன், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்னோட அம்மா மாதிரி, அதனால உங்களுக்கு நான் துரோகம் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எமோஷனலா சென்டிமெண்டலா பேசி இருந்திருப்பான். அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அடச்ச லீய போய் சந்தேகப்பட்டனே, அவனெல்லாம் சந்தேகப்படக்கூடாது, அவன் என்ன அம்மான்னு சொல்லியிருக்கான், அவனை நான் எப்படி சந்தேகப்படுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாளே லீ என்பியை ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துட்டான். அதாவது டிடென்ஷன் இல்லாத விசாரணை அப்படின்ற பேர்ல. இவ மேல விசாரணை இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு, ஆனா ஜெயில இருக்கணும்னு அவசியம் இல்ல, விசாரணைக்கு மட்டும் வந்துட்டு போனா போதும் அப்படின்ற மாதிரி இவன் அவளை வெளியில கூட்டிட்டு வந்துட்டான். இவ வெளியில வந்ததுமே பத்திரிகைக்காரங்க வந்து சுத்து போட்டுக்கிறாங்க. லீ தான் அவளை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போறான். அதாவது இப்ப இந்த என்பி முழுக்க முழுக்க லீய மட்டுமே நம்புறான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவகிட்ட கொஞ்சம் சென்டிமெண்டலா பேசி, தயவு செஞ்சு என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்லுங்க, நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால உங்களை காப்பாத்த முடியும், அதுக்கேத்த மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவளும் எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இந்த லாயர் ஹவாங் ஒரு நாள் இந்த என்பியை வந்து பாத்திருக்கான். அதாவது இவன் லீக்கு கால் பண்ணி, உன்னோட உண்மையான அடையாளம் எனக்கு தெரியும், இன்னைக்கு நைட் வந்து என்ன ஹோட்டல்ல மீட் பண்ணி உங்ககிட்ட உண்மையை சொல்றேன்னு சொல்லி இவன் பிராங்க் கால் பண்ணிருப்பான் இல்லையா. அன்னைக்குதான் இவன் போய் என்பியை பாத்திருக்கான். இந்த மாதிரி கங்சுக்கு உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கான். அவன் நம்பவே இல்ல. இங்க பாருமா, கங்சுக்கு உயிரோட தான் இருக்கான், அவனுக்கு மண்டையில அடிபட்டு பழசையெல்லாம் மறந்துட்டான், அவனுக்கு இப்ப அவன்
யாருன்னு ஞாபகம் இல்ல. ஆனா நான் அவன்கிட்ட போய் உண்மையை சொல்ல போறேன். நீ பெரிய பணக்காரன்பா, ஒரு 5 பேர் ஒன்னா சேர்ந்து உனக்கு எதிராக சதி பண்ணி உன் அப்பாவை கொலை பண்ணிட்டு உன் சொத்தை எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க 5 பாகமா பிரிச்சு ஆளு கொஞ்சமா எடுத்துக்கிட்டாங்க. அந்த பணத்தை வச்சு அவங்க இப்ப பெரிய பெரிய ஆளா வளர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஆனா அந்த கேஸோட ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ வெளியில கொண்டு வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த என்பி சொல்றா. உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுதான், ஆனா இந்த கேஸ் வெளியில வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? வெளி உலகத்துல நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி காமிச்சுட்டு இருக்கானே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சேகங், அவனோட நிலைமை என்ன ஆகுன்னு பாரு. எல்லாரும் அவனை உத்தமன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் வெளியில வந்தா அவனுக்கு தண்டனை கிடைக்காது, ஆனா அவனோட பேர் கெட்டு போயிடும். அவன் நினைச்ச மாதிரி அரசியல்வாதியெல்லாம் ஆக முடியாது, அவன் ஒரு கொலகாரன்ற பேரோட தான் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருப்பான். இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. எனக்கு பணம் வேணும், இன்னும் 3 மணி நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள எனக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்படின்னா நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், இல்லன்னா நான் கவுன்சில் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கான். அதுக்கப்புறம் தான் இவ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு ஜெனரலோட காரையும் எடுத்துட்டு அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு லாயர் ஹவாங்க மீட் பண்றதுக்காக போயிருக்கா. பணம் போட்டேன்னு சொல்லி ஒரு பொட்டியை கொண்டு போய் கொடுக்கறா. பணத்தை பார்த்தோன்னா அவனும் ஆர்வமா ஓடி வந்து அந்த பெட்டியை எடுத்து திறந்து பாக்குறான். உள்ளுக்குள்ள பணம் இல்ல, நியூஸ் பேப்பரை பணம் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கா. அதை பார்த்ததும் கடுப்பாயிட்டு வேகமா திரும்புறானா. பின்னாடியில இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அவனை அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விட்டு இருந்திருக்கா. அப்படிதான் அந்த லாயர் ஹவாங் கீழே விழுந்து இறந்து போயிருக்கான். நான் அன்னைக்கு அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கவே இல்ல, ஆனா அவன் சேகங்கோட லைஃபை அழிப்பேன்னு சொன்னான். சேகங்காக நான் இதெல்லாம் பண்ணேன், ஆனா இன்னைக்கு அவனையும் என்ன கொலகாரின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓன்னு அழுதுட்டு இருக்கா. இவன் போய் அவளை ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கானா. அப்போ இவனுக்கு அவங்க அம்மாவுக்கு தண்டனை கிடைச்சப்ப அழுதுருப்பாங்களா, அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. இப்படிதானே எங்க அம்மாவும் அழுதாங்க, நல்லா அழுடி அப்படின்ற மாதிரி அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் சேகங் லீ அவனோட ஆபீஸ்க்கு வர சொல்றான். இவனும் வரான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரப்போகுது, அந்த ரிசல்ட் வரும்போது நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல கங்சுக்கு தான் கொலகாரன்னு வரும், அது வரும்போது லீ இந்த இடத்துல இருக்கணும், அவன் மூஞ்ச நேர்ல பாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவன் வர சொல்லியிருக்கான். அது லீக்குமே புரியுது. கரெக்டா அந்த சமயத்துல ஃபேக்ஸ் மிஷின்ல ரிப்போர்ட்டும் வருது. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இவன் வேகமா போய் அந்த ரிப்போர்ட் எடுத்து பாக்குறான். ரிப்போர்ட்ல என்ன எழுதி இருக்குன்னா, அந்த ஸ்கார்ஃப்ல இருந்த பிளட் பி பாசிட்டிவ், ஒரு பொண்ணோட ரத்தம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். என்ன சார் உங்க ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரல போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றான். வீட்டுக்கு போ, என்பி கிட்ட சொல்லி வீட்லயே இருக்க சொல்லு, நான் 1 மணி நேரத்துல வரேன் அவளை அரெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அது கேட்டதையும் அவன் பதறி போய் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறான். அதுலதான் பொண்ணுன்ற மாதிரி போட்டிருக்கு இல்லையா. அதை பார்த்துட்டு லீயும் ஷாக் ஆகுற மாதிரி நடிக்கிறான். வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி இவன் விரட்டி விடுறான். இவனும் சரின்ட்டு வந்து என்பி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அதை கேட்டு அவ டென்ஷன் ஆயிடுறா. என்ன ஸ்கார்ஃப், எங்க இருந்து வந்துச்சு ரத்தம், சத்தியமா நான் எந்த ஸ்கார்ஃபையும் நான் வந்து கிரைம்ல பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் மனசுலயே நினைச்சுக்கிறான், எப்படி இருக்கும் அந்த ஸ்கார்ஃபை நான் தானே அங்க வச்சேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் இங்க என்பிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சேகங் சொல்லிருப்பான் இல்லையா, லாயர் ஹவாங்கோட ஸ்கார்ஃபை வச்சு நான் ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, அவன் இவளுக்கு தான் ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கான்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அவன் ஏமாத்திட்டான், அவன் வேணும்னே என்ன மாட்டி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆமா மேடம், அந்த சேகங் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களை தான் இந்த கேஸ்ல மாட்டி விட பிளான் பண்ணிருக்காரு, அவர் உங்களை பழி வாங்கி இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறான். அவ டென்ஷன் ஆயிட்டு அழுகுறா. எனக்கு ஹெல்ப் பண்ணு லீ, நான் அந்த சேகங்க பழி வாங்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே சேகங் டீமோட அங்க வரான். வந்து இவளை அரெஸ்ட் பண்றான். நான் சாகணும்னா தனியா சாக மாட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இவ இப்படி அரெஸ்ட் ஆன விஷயம் அவளோட கம்பெனில பெரிய பிரச்சனையா வெடிக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ், கம்பெனில பணம் டெபாசிட் பண்ணவங்க எல்லாரும் வந்து அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. போர்ட் மெம்பர்ஸ் எல்லாமே ரூம் சாத்திட்டு உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து இருக்காங்க. வெளியில போனா அடிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்துட்டு ஜெனி தான் வந்து பாக்குறா. என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல மேடம், நீங்களே ஒரு யோசனை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. இந்த என்பி ஆடிட்டிங்ல ஒரு திருட்டு வேலை பார்த்தான்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வெளியே விட்டுடுவோம். அதை வெளியே விட்டா எல்லா பழியும் என்பி மேல போயிடும். சோ பணத்தை எல்லாம் அவளோட சொத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம், அதை வச்சு நம்ம கம்பெனியை ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. இங்க சேகங் என்பியை இன்ட்ராகேஷன் ரூம்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு விசாரணை பண்றான். இவதான் சொல்லிட்டு வந்தா இல்லையா, நான் சாகணும்னா தனியா சாக மாட்டேன்னு சொல்லி. எங்க இவ சேகங்க பத்தி எல்லா உண்மையும் வெளியே சொல்லிடுவாளோன்னு இவனுக்கு ஒரு பயம். அதனால இவ கிட்ட வந்து சொல்றா, இங்க பாரு, நீ இப்ப இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல, நீ பேசாம ஒத்துக்கோ, நான் உனக்கு கம்மி தண்டனையா 5 வருஷம் தண்டனை வாங்கி தரேன், 5 வருஷம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு, நான் உனக்காக 5 வருஷம் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். 5 வருஷம் நான் உனக்காக வெயிட் பண்றேன், அதனால என்னை பத்தி வெளியில சொல்லாத அப்படின்னு இன்டைரக்டா சொல்றாங்கிறது அவளுக்கும் புரியுது. அசிங்கமா கழுவி கழுவி ஊத்திடுறா. ஸ்டார்டிங்ல நீ என்ன பார்த்தப்பவே என்ன லாயர் ஹவாங் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண, இதே மாதிரிதான் என்கிட்ட வாக்குறுதி கொடுத்த, ஆனா என்ன யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுட்ட, இப்பவும் அதே தான் செய்யறல்ல, நான் உன்னை எப்படி நம்புவேன், நம்ப முடியாது போடா அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டுடுறா. ஆனா இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறத ஜெனரல் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிறான். இவ என்னதான் சேகங் எதிர்த்தாலும் சேகங் அவ்வளவு ஈஸியா அவளை விட்டு வைக்க மாட்டான். பார்க்க எப்படி இவன் கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சானோ அதே மாதிரி இவளையும் அடைச்சு வைப்பான். நான் அந்த பினான்ஸ் கம்பெனியோட சேர்மன் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த ஜெனரல் சொல்லிட்டு இருக்கான். சேகங் ரொம்ப சோகமா அவனோட ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கான். அப்ப கங்சு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் தான் அந்த ஜெனரல் நம்பாத, அவன் முதுகுல குத்த பாக்குறான்னு சொன்னல, என்ன நம்பவே இல்ல நீ அப்படின்ற மாதிரி சொல்றானா. என்ன ட்ரிக் பண்ண பாக்காதடா அப்படின்ற மாதிரி சேகங் சொல்றான். என்ன நம்புப்பா, நான்லாம் எதுவும் பண்ணவே இல்ல, எல்லாத்தையும் பண்ணது அந்த ஜெனரல் தான், அவன் தான் உன்னை ஏமாத்திருக்கான், உன்னை முதுகுல குத்தி இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த திருட வேண்டியதெல்லாம் திருடி முடிச்சுட்டான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா திருட்டு, எதை பத்திடா சொல்ற அப்படின்ற மாதிரி சேகங் கேக்குறானா. ஏன் உனக்கு அவன் என்ன திருடுனான்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி இங்க லீ கேக்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த
எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.